ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாதம் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா 200 கிராம் பன்னீரை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை அந்த மசாலாவில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்க, அந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சாதம், வெரைட்டி ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.